ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு பருப்பு குழம்பு. சரிங்களா? அதுவும் வறுத்து அரைச்சிட்டு வந்த கொள்ளு பருப்பு குழம்பு தாங்க. பருப்பு குழம்பு மாதிரி இதுவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வறுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். உளுகள் நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். கொள்ளு பருப்பு 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது நல்லா அதில் இருக்கிற தூசிலாம் புடச்சி எடுத்துடலாம். புடச்சி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ இதை தண்ணியில் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். அது ஊறுற கேப்பில் நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 6 தக்காளி, 2 வெங்காயம், 1 பூண்டு எடுத்திருக்கேன். 7, 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மிளகாய் தூள் வேணால் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு கடைஞ்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு கூட கடைஞ்சி பாருங்கள். அவ்வளோதாங்க. அது சேர்த்ததும் நம்ம உளுகள் அதாவது கொள்ளு பருப்பு ஊற வச்சுருக்கல, அதை கழுவி சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். நல்லா உளுகள் வேகணும். அதனால் இந்த உளுகள் பருப்பு இருக்குல்ல, அது நல்லா வேகணும். அதனால தான் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனா நார்மல் பருப்பை விட இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெந்துடும். பாருங்கள், அடுப்பில் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. பாருங்கள், வேகவே இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன், வேகவே இல்லை. இது ஒரு 1/2 அன் ஹவராக அது ஆகும் வேகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய், மாங்காய், பீன்ஸ் இருக்கிற காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்க்குறோம், வெந்துருச்சு. இப்போ வடிக்கிறோம். தண்ணி தனியாக வடிச்சிட்டு நம்ம பருப்பு கடையணும்ல, நார்மல் பருப்பு கடையிற மாதிரி தாங்க கடைஞ்சிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிற தண்ணி மொத்தமும் வடிச்சிடணுங்க. நீங்கள் இந்த கொள்ளு பருப்பு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரைச்சிருங்க. அதனால் ஒரு பழமொழியே இருக்குங்க, கொழுத்தவனுக்கு கொள்ளு தரணுமா, இளைச்சவனுக்கு எல்லாம். இப்படி ஒரு பழமொழி கூட இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதே தான் நீங்கள் சாம்பாருக்கு பதிலாக இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சிருச்சு. தண்ணி சேர்த்து கடையணும். நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ காய் வேகிறதுக்கு வச்சிடலாம். காய் பாதி காய் வெந்துட்டும், பாதி காய் வேகிறப்போ நம்ம புளி சேர்க்கணும்ல, அதுக்காக காயெல்லாம் சேர்த்துட்டு புளி ஊற வச்சிட்டோம். புளி ஊற வச்சு ஒரு டைம் நல்லா அலசிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அலசி எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றி திரும்பவும் ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு போயிட்டு பார்த்தா கூட அது இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துடணும். ஏன்னா புளி தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் பாதி வேகிறதுக்குள்ளே இந்த புளியில் இருக்க அந்த எரிச்சலெல்லாம் போகும். அதுக்காக தான் இப்போ புளியை கரைச்சி அதை சேர்த்துடலாம். நீங்கள் புளி ஃபுல் தண்ணியை ஊற்றிடாதீங்க. அடியில் மண் இருந்தாலும் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நிறுத்திக்கோங்க. பாருங்கள், நான் புளி தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்து திரும்ப நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வேகிற கேப்பில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பண்ணால் வெந்துருச்சு. இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு, கடாய் நல்லா சூடேறட்டும். சூடேறதும் எண்ணெய் சேர்த்துட்டு வடகம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடாய் சல்லுன்னு சூடேறிடும். இந்த கடாய் மட்டும் நல்லா எண்ணெய் காஞ்சதும் வடகம் சேர்க்கணும். காஞ்சதுக்கப்புறம் வடகம் சேர்த்துக்கினா தான் படப்படன்னு பொரியும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. வடகம் சேர்க்குறோம். பாருங்கள், பொரியுது லேசாக. இன்னும் தீ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நீங்கள் இதில் இது கொத்தமல்லி கறிவேப்பிலை இப்போ போடாமல் நம்ம அதை தாளித்து ஊற்றுறங்கல்ல, ஊற்றிட்டு மூடி போடுறப்போ போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஊற்றிட்டு அப்படியே மூடிடலாம். அப்படியே ஸ்வைன்னு சவுண்டு கேட்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். சுடு சுட சாதத்தோடு ஊற்றி நல்லா ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எந்த அளவுக்கு திக்னஸ் நல்லா இருக்குது. மாங்காயெல்லாம் போட்டுருக்கிறதுனால நல்லாயிருக்கும். புளிப்பு மாங்காய் போட்டால் கொஞ்சம் புளி கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா புளிப்பு கொஞ்சம் இருக்கும். அதுதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சட்டியோட உள்ள வச்சா நல்லா கறி ஆயிடும்ல, அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம சுடு சுடு சாதம் போட்டு சாதத்தில் முருங்கைக்காய், மாங்காயெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ஊறுகாய் இருக்குது, அந்த ஊறுகாய் வச்சுக்கலாம்.
உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது. அவ்வளோதாங்க, எடுத்து சாப்பிட வேண்டியது தான். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சுவையான கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.